எவ்ரிவான் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோட சேனலில் ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குட் நியூஸ். ஸோ ஃபைனலி வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்காக ஒரு குட் நியூஸ் வச்சுருக்காங்க. சம் நியூவான ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. ஸோ அது என்ன ஒரு விஷயம், என்ன ஒரு நியூ பிகினிங்கா, இல்லை ஒரு சம் சர்ப்ரைசஸா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஜென்ரல் ரீடிங் தான் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ரீடிங்குள்ளார போயிடலாம். ஸோ வாட் இஸ் அ குட் நியூஸ்? யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, பார்ப்போம். ஸோ ஐ திங்க் இது ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். பிகாஸ் எனக்கே தெரியல என்னன்னு. பார்க்கலாம். Wheel. Okay, Wheel of Fortune. Okay, Moon. Chariot. Okay. Strength card. Temperance. Okay, Ten of Wands. Fine, cards நல்லா தான் இருக்கு. மெசேஜஸ் பாசிட்டிவாக தான் எனக்கு தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டே உங்களுக்கு வந்துட்டு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பிகினிங்கே ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கெட் ரெடி. ஓகேங்களா, நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க, ஆக்டிவாக இருங்க அப்படின்னு? பிகாஸ் உங்களுக்கான வீல் உங்களுக்கு ஃபேவராக வரப்போகுது. அதாவது இந்த கார்டை பார்க்குறப்பவே உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவாகவும் டெஃபினட்டாக தெரியும். இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறையா கிஃப்ட், நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் தரப்போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் எது கேட்குறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா. அதே மாதிரி ஏதாவது ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், இப்படியே போகுது, ஏதாவது ஒரு புது வழி வராதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எஸ், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த வரக்கூடிய அந்த ஒரு புது வாய்ப்புகள், புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது வந்து நம்ம கெரியர் வைஸ் மட்டும் நமக்கு இது உங்களுக்கு கெரியர் வைஸ் மட்டும் கிடையாது, உங்களோட பர்சனல் லைஃப்லையுமே வந்துட்டு ஒரு சில வாய்ப்புகள் வந்துட்டு வரும். உங்களையும் மாற்றுறதுக்கு, உங்களோட லைஃப்பையுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஒரு வாய்ப்புகள் வரும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாளாக வந்து நீங்கள் மாறணும், உங்கள் சூழ்நிலை, உங்கள் லைஃப் மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட நான் மாற்றிடுவேன் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா எஸ், கிடைக்குது. ஓகேங்களா. இந்த வண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு உங்களோட வாழ்க்கையிலையும் சரி, நீங்களுமே வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நல்ல ஒரு க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு புது பாதையில் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி எந்த பாதையில் வந்தீங்களோ அதே மாதிரி உங்களோட பாதையில் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லா விஷயங்களுமே வந்துட்டு மாறப்போகுது. உங்களுக்காக ஒரு புது பாத்வே, ஒரு புது பாதை ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ உங்களோட அந்த புது பாதையில் வந்துட்டு நிறைய புது விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய ஒரு புது மனிதர்களையுமே நீங்கள் மீட் பண்ணுவீங்க. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இனி அந்த ஒரு நியூ பாத்தில் பார்த்தீங்க, நியூ லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புளை இது வரைக்கும் நீங்கள் மீட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஒரு புது கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். அவங்களோட ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது. உங்களோட அந்த புது பாதையில் அவங்களும் ஜாயின் ஆவாங்க, உங்களோட ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்களோட இருக்கிறதுக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய நியூ பிகினிங்ஸ் மாதிரி நியூ பர்சன்ஸுமே ஆட் ஆவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களோட வாழ்க்கையை நல்ல ஒரு பெட்டரான ஒரு மொமெண்ட்டுக்கு கொண்டு போவாங்க. ஓகேங்களா. ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு எப்போ நல்ல நேரம் வரும், எனக்கு நல்ல நேரமே வருமா வராதா, இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலையில் இருந்தீங்க அப்படின்னா
உங்களோட லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயங்களுமே நீங்கள் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஏன் அப்படின்னா அவங்க லைஃப்பில் ஒரு நியூ செட் ஆஃப் பீப்புளை வந்துட்டு ஆல்ரெடி ஒரு சில பேர் மீட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ண பாதைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்ட்டாவது ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு தொடங்கியிருக்கும். ஓகேங்களா? ஒரு சில பிளாக்கேஜஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகும். அதே மாதிரி ஒரு சில ஹெல்ப் நீங்கள் கேட்டீங்கன்னா அது கிடைக்கும். அவங்க செய்கிற அந்த ஹெல்ப்புமே உங்களோட லைஃப்க்கு பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். இது ஆல்ரெடி ஒரு சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை அப்படின்னா வெரி சூன் வந்து அந்த ஒரு வாய்ப்புகள் வரும். ஓகேங்களா? ஸோ உங்களோட அந்த புது பாதையில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உங்கள் ஃப்யூச்சருக்கு தேவையான பர்சன்ஸ் மட்டும்தான் இருக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வரப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவும் இருங்க, ஆக்டிவாகவும் இருங்க, நீங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். அந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதாவது திஸ் டூ ஷால் பாஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உங்களோட ஹாப்பினஸும் சரி, உங்களோட சேட்னஸும் சரி, நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த வீல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறப்போ உங்களோட கஷ்டங்களுமே மாறிடும். உங்களோட கஷ்டங்களும் சரி, நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலைகளும் அப்படியே இருக்காது. உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் வரப்போ நீங்கள் அதை ஹோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டஃப்பான சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா பொறுமையாக இருங்க, அது அப்படியே மறைஞ்சிரும். நீங்கள் ஒரு நல்ல மூமெண்ட்டில் உங்களுக்கு ஃபேவராக எல்லாம் வருதுன்னா அந்த டைமில் நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஹோல்டு பண்ணணும். அந்த நல்ல விஷயத்தை வந்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்படியே நிப்பாட்டி வைக்கணும். ஜஸ்ட் லைக் இந்த ஒரு லேடி பண்ணுறாங்கல்ல அது மாதிரி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான குட் லக் அப்படிங்கிறது டெஃபினட்டாக வரப்போகுது. அந்த ஒரு குட் லக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்ங்கிறது ஒரு மிஸ்டரி மாதிரி நான் சொல்லுவேன். லைக் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இனி வரக்கூடிய அப்கமிங் டைம்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத மூமெண்ட்ஸ், எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு சர்ப்ரைசஸ் ஆஃப்டர் சர்ப்ரைசஸாக தான் இருக்க போகுது. ஸோ நிறைய குட் லக் மூமெண்ட்டும் இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து உங்களுக்கு ஃபேவராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட லக் உங்கள் சைடில் இருக்கிறப்போ நீங்கள் அந்த லக்கை வந்து கொஞ்சம் பெருசாக்கலாம். அந்த ஒரு லக்கை உங்களுக்கு ஃபேவராக வந்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்ல ஆக்சுவலி நிறைய மெசேஜஸ் வந்து கிடைக்குது. ஸோ இது ரொம்ப சூப்பர். அதனால தான் பி ப்ரிப்பேர்டுன்னு ஆரம்பத்திலே வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? யூனிவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட விஷஸ் ஆக்சுவலி வந்துட்டு யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆகியிருக்கு. இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நான் இந்த மாதிரி பர்சனாகவே இருக்க விரும்பலை, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன்ஸே இந்த ஒரு ஸ்ட்ரென்த் கார்டு பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக போல்டான ஒரு பர்சனாக நான் இருக்கணும். அதாவது உங்களுக்குள்ளார அந்த மாஸ்குலின் எனர்ஜியும் சரி ஃபெமினைன் எனர்ஜியுமே வந்துட்டு பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. எஸ், நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனாக நீங்கள் மாறுவீங்க. அதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு அமையும். ஓகேங்களா? ஒரு சில பேர் வந்துட்டு செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்களே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நிறைய மொமெண்ட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் இது வரைக்கும் சேஞ்ச் ஆக முடியாமல் இருக்கலாம். பட் இனிமேல் வரக்கூடிய அந்த ஒரு புது பாதையில், அந்த ஒரு புது வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய சூழ்நிலைகள், நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுவீங்க. நீங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு உங்களுக்கு டைமும் கிடைக்கும். அதுக்கான ஒரு ஹெல்ப் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபேவராகவே நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் அழகாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் நீங்கள் என்ன மாதிரி வேணும்னு கேட்டிங்களோ அதே மாதிரியும் கிடைக்கும். அதை விட ஸ்பெஷலாகவே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது ஒரு மேஜிக்கல் டைம்னு சொல்லலாமா? ஸோ ஐ திங்க் சம் மேஜிக் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க போகுது. உங்களுக்குள்ளாரையுமே நிறைய மேஜிக்ஸ் எல்லாமே வெளிவர போகுது. ஓகேங்களா? உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா வில் பவர். பிகாஸ் ஒரு பிடிமானமாக இல்லாமல் இருக்கீங்க. இப்போ நடக்கிறது நடக்கட்டும், என்ன தான் நடக்குமோ அதுதான் நடக்கும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சரி போகிற போக்கில் போவோம், இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இப்போ கரண்ட்லி வச்சுருக்கீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டைம். பிகாஸ் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறப்போ, நல்ல விஷயங்கள் கொண்டு வரப்போ இந்த மைண்ட் செட்டோடு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களால் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு கோலை வந்துட்டு ரீச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்களோட எனர்ஜி இஸ் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி உங்களோட மைண்ட் செட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு வில் பவர் இருக்கணும்.
உங்களுக்கு நல்ல நேரம் எப்போ வருதுன்னு உங்களுக்குமே தெரியும். நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஃபேவராக வர்றப்பவே நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக உணரணும், எஸ் இப்போ எனக்கு குட் டைம் குட் லக் இப்போ என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் வந்து கேட்குறதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் உங்களோட வில் பவர் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இதுமேல் வந்துட்டு நிறைய நிறைய டெசிஷன்ஸ் ஆக்சுவலி நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? உங்களோட கட் ஃபீலிங்கும் சரி, உங்களோட இன்ட்யூஷன் உள்ளுணர்வு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நிறைய ஸ்ட்ராங் பண்ணுங்க. நிறைய நிறைய மெடிடேஷன், நிறைய உங்கள் மைண்டை வந்துட்டு ரொம்ப நீங்கள் ஷார்ப் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து ஒரு சில பேரோட மைண்டு இப்போ ரொம்ப வீக்காக இருக்குது, தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் அந்த ஒரு ஆன் ஸ்பாட் டெசிஷன் எடுக்க முடியல. ஓகேங்களா? பட் இனிமேல் வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடிய ஒரு டைம். இனிமேல் ரொம்ப டயர்டாகவும் தேவையில்லாத விஷயங்கள் இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருங்க. அது எதுவுமே வேண்டாம் உங்கள் லைஃப்பில் இனிமேல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களோட கோலை நோக்கிட்டு அந்த ஒரு பாதை கிளியர் ஆகிடும். ஸோ அந்த பாதையை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. ஸோ அந்த பாதையில் வந்துட்டு நிறைய விஷயங்கள், நிறைய டெசிஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுக்க போகிறீங்க. எல்லாமே நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குற அந்த நியூ பிகினிங்கில் அந்த பவருமே உங்கள் கையில் தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை அழகாக யூஸ் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் உங்களோட டெசிஷன் மேக்கிங் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஆல் ஆஃப் அ சடன் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். இது வந்து பர்சனல்லையும் சரி, உங்களோட ப்ரொஃபஷனல் விஷயத்துலையும் சரி, ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மொமெண்ட் வரப்போ நீங்கள் குழப்பிட்டு எனக்கு என்ன எடுக்கிறதுனே தெரியலையே, சரி நான் போய் 4 பேர்த்துக்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வரேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இனிமேல் உங்களோட புது வாழ்க்கையில் உங்களோட முடிவுகள் தான் முக்கியம். ஸோ அப்போ வந்துட்டு உங்கள் டெசிஷன் மேக்கிங் அந்த ஒரு பவர், அந்த ஒரு ஸ்பாட் டெசிஷன் வந்துட்டு நீங்கள் எடுக்க தவறிட்டீங்க அப்படின்னா உங்களோட பாதையில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இனி உங்கள் கோலை நோக்கி போகிற அந்த பாதையில் நிறைய நிறைய டைவர்ஷன்ஸ் வந்துடும், நிறைய குழப்பங்கள் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் தான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்த்துக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது நான் சொன்ன மாதிரி டெசிஷன் மேக்கிங்கில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் வரும், உங்களோட க்ளோஸ்ட் ஒன்ஸ் அவங்க ரிலேட்டடாக வரும், இல்லை ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க அது ரிலேட்டடாக வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வர்றப்போ உங்களுக்கே வந்து ஒரு குழப்பங்கள் வரும். எந்த ஒரு முடிவை நான் எடுக்கிறதுனே தெரியலையே, யாரையுமே நான் டிசப்பாயிண்ட் பண்ணவும் கூடாது, என்னோட ஃபேவரெட்டை வந்து நான் விடவும் கூடாது. ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு விஷயம் வேணும், உங்கள் லைஃபுக்கு எது தேவை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு டெசிஷனில் மற்றவங்களும் சரி, உங்களோட ஃபேவரேட் இல்லை ரொம்ப நாளாக நான் அந்த ஒரு விஷயத்தோட ரொம்ப ஸ்டிக்காக இருந்தேன், இந்த ரீசன்ஸ்லாம் கொண்டு வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இப்போலேருந்து நீங்கள் டெசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த ஏன் அதை நான் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெசிஷன் மேக்கிங்கில் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா ஒரு சில பேருக்கு எந்த பாதையில் நான் போகிறதுனே தெரியல அப்படின்னு இருக்கும். அதாவது உங்களோட பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகிடும், நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய பாதைகள் வர்றப்போ உங்களோட கோலை நோக்கி நான் எந்த பாதையில் நான் போகணும் அப்படின்னு தெரியலன்னு குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ அதனால உங்களோட பிளான்ஸாக இருக்கட்டும், கோல்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் பிளானிங் இப்போவே பண்ணி வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு என்ன கோல் இருக்குது, ஃப்யூச்சர் கோல் இருக்கும், இது பர்சனல் ரிலேட்டடாகவே ஏதாவது கோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ரிலேட்டடான பிளானிங்கை ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? உங்களோட கோலில் வந்து ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஒரு மொமெண்ட்டில். ஓகேங்களா? டெசிஷன் எடுக்கிறப்போ சரி, அந்த ஒரு ஸ்பாட்டில் வந்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி வந்துட்டு யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்லி வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி எமோஷ்னலி வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, ஒரு நிறைய இல்லூஷன்ஸ். உங்களோட இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேருக்கான பிரச்சனையே அந்த இல்லூஷன்ஸ் தான். தேவையில்லாத தாட்ஸ், தேவையில்லாத கற்பனைகள், உங்கள் ரியாலிட்டியை மிஞ்சின கற்பனைகள்லாம் இருக்குது, தேவையே இருக்காது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஸ்டேபிளே இல்லாமல் இருக்கலாம் உங்களோட லைஃப்பில். ஸோ அது வந்துட்டு உங்களை எமோஷ்னலி வந்துட்டு ரொம்ப ரொம்ப கட்டி போட்டு வச்சிருக்கு
அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், எல்லாமே மாறும். இந்த வீல் கார்டு வந்திருக்கிறதுனால நீங்கள் நல்ல ஹோப்ஃபுல்லாக இருங்க, எல்லா விஷயங்களுமே மாறும், இந்த சூழ்நிலைகள் மாறும். ஓகேங்களா? பட் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் வந்துட்டு நான் இருட்டில் இருக்க விரும்பல, வெளிச்சத்தில் தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருமே அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஐம் நாட் அது தப்புன்னு நான் சொல்லலை. பட் வந்துட்டு ஒரு சில சூழ்நிலையில் வந்துட்டு நம்ம டார்க்னஸில் இருக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டு வரும். ஓகேங்களா? ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஏதோ ஒரு விஷயங்கள்ங்கிறது நடக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த ஒரு டைமில், நீங்கள் அந்த டார்க்னஸில் இருக்கிற டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் நீங்கள் அப்படியே ரொம்ப எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த லேடி மாதிரி நீங்கள் ட்ரவுன் ஆகாதீங்க, அப்படியே அந்த ஒரு சோகத்தில் மூழ்கிட வேண்டாம். ஓகேங்களா? அமைதியாக அந்த டைமில் உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அப்படியே அந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இல்லாமல் உங்களோட ஆழ் மனசு, உங்களோட உள்ளுணர்வு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லும். ஸோ அதை நீங்கள் வந்து கேளுங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் லைஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நின்றாது. இப்போ கரண்ட்ல எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி நிற்காது. ஸோ ஆஸ் ஐ டோல் யூ, லைக் உங்களோட லைஃப்லேயும் சரி ஒரு மிஸ்டரிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஹோப் நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓகே, ஸோ உங்களோட ட்ரீம்ஸ் அது மட்டுமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மற்ற எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணவே வேண்டாம். ஓகே, ஸோ தைரியமாக இருங்க. இந்த ஒரு லைன், இந்த ஒரு ஸ்ட்ரென்த் கார்டு பாருங்களேன், போத் மேஸ்குலின் அண்ட் ஃபெமினைன் எனர்ஜி எவ்வளோ ஈக்குவலாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு தைரியம் இப்போ தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், உங்களோட லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான காரணங்கள் வந்து தேர்ட் பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தனால தான். பட் உங்கள் ஃப்யூச்சரில் நான் சொன்ன மாதிரி எல்லாமே அப்படியே மாறும்னு நான் சொன்னேன். உங்களோட புது பாதையில், புது வாழ்க்கையில் இந்த பழைய பர்சன்ஸ் வரமாட்டாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அதனால வந்துட்டு அவங்கள நீங்கள் இனிமேல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாதீங்க. தைரியமாக நோ அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு சொல்ல ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி வந்துட்டு யூஆர் அ வெரி குட் பர்சன், வெரி கிஃப்டட் ஹீலர்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க, நிறைய ப்ரேயர்ஸ், நிறைய அழுகைகள், பட் ஸ்டில் நீங்கள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவுமே இருந்திருக்கீங்க. ஆல்தோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்காததுனால இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப ட்ரவுண்ட் ஆயிருக்கலாம். பட் கவலைப்பட வேண்டாம், உங்களோட எல்லா விஷயங்களுமே வந்துட்டு யூனிவர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஒரு குட் நியூஸ் தான் இப்போ உங்களுக்கு தராங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட வாழ்க்கையில் இனி லீடர்ஷிப் எல்லாமே நீங்கள் தான். இது வந்து உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, உங்களோட கெரியர்லையும் சரி, எல்லா முடிவுகளும் சரி, அனைத்துமே நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஆக்சுவலி வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸோட சப்போர்ட்டுங்கிறது இருக்குது. டெய்லி லைஃப்லையுமே அவங்கள வந்து உங்களுக்கு பார்த்துட்டு தான் இருக்காங்க, உங்களுக்கு கைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலியிலையும் சரி, உங்களோட க்ளோஸ்டு ஒன் இல்லை யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க பாஸ்ட் ஒன் அப்படின்னா அவங்களும் உங்கள் கூடயே தான் இருக்காங்க. ஒரு ஏஞ்சலாக அவங்க கூட இருந்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒயிட் ஃபெதர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, அதாவது நீங்களா தேடி போய் பார்க்கக்கூடாது. ஒயிட் ஃபெதர்ஸ் எதார்த்தமாக நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ப்ரே பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் ஒரு மெசேஜஸ் கொடுக்குறாங்க அந்த ஒரு இடத்துல. ஓகேங்களா? சரி, ஓகே. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி இஸ் வெரி ப்ரீஷியஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட்லி வந்துட்டு நீங்களே உங்களுக்கான கொஸ்டினை கேட்டுக்கோங்க. லைக் உங்களோட எனர்ஜி எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எந்த விஷயத்துக்கு அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க கரண்ட்லி? ஒன்று சோஷியல் மீடியாவில் 24/7 ஏதாவது சோஷியல் மீடியாலே உட்காந்துருக்கீங்களா? ஃபோனில் இல்லை லேப்டாப்பில் சும்மா சோஷியல் மீடியாவில் ரீல்ஸு இல்லை வீடியோ பார்த்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறீங்களா? இல்லை மற்ற தேவையில்லாத காசிப்பிங் இல்லை வரி பண்ணுறது, ஓவர் திங்கிங் பண்ணுறதுன்னு அதுக்கு செலவு பண்ணுறீங்களா? ஸோ அப்படி கரண்ட்லி வந்துட்டு நீங்கள் உங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுங்க. உங்களோட டெய்லி லைஃப் ஹேபிட்ஸை முதல்ல சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? நிறைய சாய்ஸஸ், இப்போது ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஆர் தட் சாய்ஸ் தான். ஒன்று இதை நம்ம ட்ரை பண்ணுவோம், கிடைச்சா அது நமக்கு, இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி திஸ் ஆர் தட், இந்த மாதிரி ஒரு சாய்ஸஸ், 2 ஆப்ஷன் உங்களுக்கு நீங்களே வச்சுட்டு உங்களுக்கான அந்த ஒரு பவுண்டரிஸை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. சரி, 1 டைம் ட்ரை பண்ணுறேன், ஃபெயிலியர் ஆகுது, 2nd டைம், 3rd டைம், ஓகே. எவ்வளோ ஃபெயிலியர் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ சம்வேர் நீங்கள் சக்ஸஸ் அடைஞ்சு தானே ஆகணும்.
பட் ஆனால் ஒரு நிறைய பேர் வந்துட்டு கிவ் அப் பண்ணுறீங்க. நான் ஒன் டைம் ட்ரை பண்ணுறேன், நல்லா செட் ஆச்சுன்னா ஓகே ஐ டேக் இட், அப்படி இல்லைன்னா விட்டுருவோம். ஸோ இது மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த மைண்ட் செட்டே வேண்டாம், அதை மாற்றுங்க. இது வந்து உங்களுக்கான ஒரு பிளாக்கேஜஸை நீங்களே உருவாக்குறீங்க, ஒரு லிமிட்டேஷன்ஸை நீங்களே போடுறீங்க. இது ஏன் வந்து யூனிவர்ஸ் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் உங்களுக்கான ஒரு ஃபேவரட்டிசம், உங்களுக்கான ஒரு ஃபேவரட்டான ஒரு லைஃப், நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை யூனிவர்ஸ் கொடுக்குறப்போ இந்த சின்ன சின்ன லிமிட்டேஷன்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு அந்த ஒரு நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியாமல் தடுத்துரும். ஓகேங்களா? ஸோ நீங்களே வந்துட்டு உங்களுக்கான ஒரு ஓன் பிளாக்கேஜஸை உருவாக்கிக்க வேண்டாங்கிறதுனால தான் சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் வந்துட்டு பிளாக்கேஜஸை இன்னும் பண்ண மாட்டாங்க, பட் நீங்களே உங்களுக்கு பண்ணிக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் உருவாக்குற அந்த பிளாக்கேஜஸ்லேருந்து யாருமே உங்களை காப்பாற்ற முடியாது. ஓகே, ஸோ நிறைய நிறைய சாய்ஸஸ் வரும். ஓகேங்களா? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நிறைய டெசிஷன் மேக்கிங், நிறைய சாய்ஸஸ் முடிவெடுக்கும். இது வந்து பர்சனல் ப்ரொஃபஷனல்லுமே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரலாம், அதாவது ஒரு சூழ்நிலைகள் வரலாம். பர்சனலில் இல்லை ப்ரொஃபஷனல் ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ப்ரையாரிட்டி நீங்கள் எடுக்கணும், ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக முடிவை எடுக்கணும். ஸோ அப்போ உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுது, எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி? ஓகேங்களா? ஸோ வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு வரலாம், அழகாக நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கான இந்த லிமிட்டேஷன்ஸை ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் டெய்லி லைஃப் ஹேபிட்ஸுமே வந்து மாற்றுங்க. உங்களோட எனர்ஜி, உங்களோட ப்ரீஷியஸான எனர்ஜி வந்துட்டு சேவ் பண்ணி வைங்க. ஏன்னா இது வந்து உங்களோட டெசிஷன் மேக்கிங்க்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, அண்ட் இந்த கார்டு பாருங்களேன், ரொம்ப வருஷமாகவே வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு பேர்டனை சுமந்துக்கிட்டே வரீங்க, அதை நீங்களே தான் சுமக்கிறீங்க. இது வந்து ஒரு பெயினாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து தேவையில்லாத ஒரு எம்பாரசிங் மூமெண்ட், அவமானங்கள், ஒரு ஒரு தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், ஒரு மெமரிஸ், இது மாதிரி வருஷக்கணக்கில் வந்துட்டு சுமந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. அது வந்து நீங்களே அட் அ டைமில் எல்லாத்தையுமே, குடும்ப பாரத்தையும் சரி, இல்லை வேற ஏதோ ஒரு பேர்டன் சரி, தாட்ஸ், மெமரிஸ், அந்த பேடான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே அட் அ டைம்ல சுமந்துக்கிட்டு நீங்க ஒருத்தங்களே அதை மட்டும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம அதை மட்டும் நீங்க கேரி பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷமாவே. ஸோ இனிமேல் வந்துட்டு அதை நீங்க இறக்கி வைக்கக்கூடிய ஒரு டைம். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு ஆக்சுவலி வந்துட்டு ஹெல்ப்புங்கிற ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கே யோசனையா இருக்கு நிறைய பேத்துக்கு. பிகாஸ் உங்க லைஃப்ல வந்து நிறைய பாஸ்ட்ல வந்து ஹெல்ப்புன்னு கேட்டு அதனால நிறைய பெயின், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் நெகட்டிவா. ஸோ அதனால ஹெல்ப்புன்னு கேட்கறதுக்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷையா இருக்கலாம், இல்லை ஒரு மாதிரி கேட்டோம்னா மறுபடியும் ஏதாவது பழையபடி நடந்துருமோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கலாம். பட் ஒரு சில பேர் உங்களை சுற்றி நல்லவங்களும் இருக்காங்க, அவங்க டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் ஹெல்ப்னு கேட்டிங்கன்னா செய்வாங்க. ஹெல்ப்பை வந்து யார்கிட்ட கேட்குறீங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கே தெரியும் இது நல்ல பர்சன், கேட்டால் செய்வாங்க அப்படின்னு. அப்போ அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா உங்களுக்கான அந்த லிமிட்டேஷன்ஸை போடாதீங்க. நான் ஏன் வந்து அந்த பாஸ்ட் பேர்டனை இறக்கி வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அது உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இப்போ கரண்ட்லி நிறைய முடிவுகளுமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறீங்க, பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான காரணங்கள் இந்த ஒரு பேர்டன் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு பாஸ்ட்ல இருந்து எது தேவை, லெசன்ஸ், பாஸ்ட்ல நீங்கள் கற்றுக்கிட்டு வந்த அந்த ஒரு லெசன்ஸ், ஹாப்பியான மெமரிஸ், இது ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். மற்றது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஓகேங்களா? சரி, நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு சில பேர் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் தவிக்கிறீங்களா? உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் சீக்கிரம் போயிட்டாங்க, முன்னேறி போயிட்டாங்க, ஆனால் நான் மட்டும் அப்படியே இருக்கேன். என்னோட சின்ன பசங்க, என்னோட ஏஜில் கம்மியானவங்க எல்லாம் முன்னாடி ஏறி போயிட்டாங்க, நான் மட்டும்தான் அப்படியே நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான காரணங்கள் சம்வேர் நீங்களும் ஒரு ரீசன் தான். இந்த ஒரு பாஸ்ட் பேர்டனை சுமந்துக்கிட்டே வர்றப்போ நீங்கள் அப்படியே உட்கார்ந்துருவீங்க, உங்கள் எனர்ஜியும் போயிடும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி ஃபாஸ்ட்டாக நகருவீங்க? ஒரு பேர்டனோடையே நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்லோவாக தானே நடந்து போவீங்க, எப்படி ஃபாஸ்ட்டாக உங்களால் ஓட முடியும்? ஓகேங்களா? அப்போ உங்களோட பேர்டனை வந்து நீங்கள் இறக்கி வைங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குங்க, தேவையில்லை. அதாவது தேவையான விஷயங்களை நீங்கள் கேரி பண்ணால் கூட பரவாயில்ல, தேவையில்லாத விஷயங்கள், பாரங்களை சுமந்துக்கிட்டே வரீங்க, அதனால நீங்களும் சரி உங்கள் லைஃபும் ஸ்லோவாக நகருது. ஓகேங்களா? ஸோ இந்த கார்டை பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும்.
ஓகே, ஸோ அந்த பாரங்களை வந்து இறக்கி வச்சீங்கன்னா உங்கள் லைஃப்பும் சரி, நீங்களும் ஸ்பீடாக ஓடுவீங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கான இந்த குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் வந்து நான் என்ன பண்ணாலுமே என்னால் அந்த ஓவர் திங்கிங் பண்ணாமல் இருக்க முடியல, அந்த ஒரு நெகட்டிவிட்டியோடய அட்டாச் ஆகாமல் இருக்க முடியலன்னு அப்படியே நீங்கள் உட்கார வேண்டாம். சரி, உங்களுக்கான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ஓவர் நைட்டில் நடக்காது. பிகாஸ் நீங்கள் ஒரு சில பேர் உங்கள் லைஃப்பில் நிறைய நெகட்டிவிட்டியோடய அட்ராக்ட் பண்ணுறதுனால அந்த நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் ஆகும். ஸோ நீங்கள் இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. யூனிவர்ஸ் மேலேயும் சரி நிறைய ப்ரேயர்ஸும் பண்ணுங்கள். பாசிட்டிவிட்டி அதிகமாக கொண்டு வர அந்த நெகட்டிவ் விஷயம் உங்களை விட்டு போகும். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு பேர்டனை வந்து இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சம்ஒன் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க, நீங்கள் கேட்கணும், ஹெல்ப்புங்கிறத கேட்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டீங்கன்னாவே போதும், எல்லாமே சூப்பர். உங்கள் லைஃப்பில் வந்து நீங்களும் உங்களுக்கான பாதையும் ரிலீஸ் ஆகுது, நீங்களும் சீக்கிரமாக போயிடலாம், நீங்களும் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து முன்னேறி போகலாம். ஓகேங்களா, ஸோ ஐ திங்க் இன்னைக்கு நிறைய விஷயங்கள், நிறைய கண்டென்ட் எனக்கு கிடைச்சிது. ஸோ யூ ஆர் ஆக்சுவலி பிளெஸ்ட் அண்ட் ப்ரொடெக்டட். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப பிளெஸ்டு, ரொம்ப ப்ரொடெக்டட் ஆல்சோ. நீங்களே வந்து உங்களை பற்றி நெகட்டிவாக நினச்சிட்டு இருக்க வேண்டாம். ஓகேங்களா, ஜஸ்ட் லெட் கோ பண்ணுங்க. தேவையில்லாத பேர்டன், பாரத்தை இறக்கி வச்சிருங்க. ஜஸ்ட் கேஷுவலாக ஃப்ரீயாக நம்பிக்கையோடு இருந்து பாருங்களேன், உங்கள் லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டுடே ரீடிங். இன்னைக்கு ரீடிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். பாய்.